மகாலட்சுமியான தாங்களே எனக்கு புத்திரியாக கிடைக்கணும். உடனே தாயார் என்ன பண்ணினா ஒரு மாதுளம்பழத்தை அனுகிரகம் பண்ணி கொடுத்தார். அக்னியை அணைச்சுட்டு பொண்ணை தேடுறான். பொண்ணை காணும் 5 ரத்தனம் இருக்கு. பச்சை குழந்தை பொன் குழந்தை படுத்துட்டு குழந்தை பிறந்தத்திலேருந்து பல பேரை கொண்டு இருக்கு. அந்த பூமியை கிழிச்சுண்டு போறதுக்கு பாருங்க, அதுக்கு சீதான்னு வேறு சமஸ்கிருதம். நீலமணி சந்நிபதேகம் வந்தியமான சரணம் முனிபிருந்தை லம்பமான துளசீவனமாலம் சிந்தயாமி சததம் ரகுவீரம். தாயார் மகாலட்சுமியை குறித்து பத்மாக்ஷன்கிற ஒரு ராஜா தபஸ் பண்ணினார். தாயாரும் பிரத்யக்ஷமானாள். உனக்கு என்ன வரன் வேணும்னு தாயார் கேட்க, அப்போ அந்த பத்மாக்ஷன் சாட்சாத் மகாலட்சுமியான தாங்களே எனக்கு புத்திரியாக கிடைக்கணும், நீங்களே எனக்கு புத்திரியாக வரணும்னு அனுகிரகம் பண்ண. உடனே தாயார் என்ன பண்ணினா ஒரு மாதுளம்பழத்தை அனுகிரகம் பண்ணி கொடுத்தா. அந்த மாதுளம்பழத்தை இவர் சாப்பிடுவோம்னு எடுத்துன்னு வந்து அதை அப்படி நறுக்கினார். அதை 2ஆ அப்படி கட் பண்ணி பிரித்து பார்த்தா அந்த மாதுளம்பழத்துக்குள்ள ஒரு சின்ன குழந்தை இருக்கு, பொன் குழந்தை. அவளுக்கு பத்மான்னு பெயர் வச்சு வளர்க்கிறார். ஒரு 6 வயசாச்சு, அதிரூபவதியாக இருக்க. சாட்சாத் தயார் மகாலட்சுமி. ஸ்வயம்வரத்துக்கு ஏற்பாடு பண்ணினார். 56 தேசத்து ராஜாக்களுக்குன்னு தெரிவித்து எல்லா ராஜாக்களும் வந்தார். இவளுடைய ஸ்வயம்வரத்தில் இவளை பார்த்தார்கள் ராஜாக்கள் எல்லாரும். நியாயமாக இவளை அடையிறதுக்கு வழி இல்லை. பின்ன என்ன பண்ணலாம்னா, வந்திருக்கிற ராஜாக்கள் ஒருத்தருக்கொத்தர் சண்டை போட்டுண்டு கொன்னுவிட்டு நாம் கொண்டு போயிடுவோம் இந்த குழந்தையன்னு எல்லாரும் போட்டி போடுறான். ஒருத்தருக்கொத்தர் அடிச்சுண்டு போயிட்டா. அந்த பொண்ணும் அவள் அப்பா பத்மாட்சனும் தான் மிச்சம். அதுக்குள்ளே ஒரு ராஜா வந்தால் இந்த பத்மாட்சனை கத்தியால் குத்தி கொன்னுட்டான். இப்போ அந்த பொண்ணு தான் அவளை தூக்க போனா. அங்கே ஒரு அக்னி குண்டம் இருந்தது. ஒரு கலசங்கள்லாம் வச்சு கலச பூஜை எல்லாம் பண்ணி அக்னி பிரதிஷ்டை ஆகி ஒரு அக்னி பகவான் இருக்கார். இவன் பலாத்காரமாக அந்த ராஜா இந்த பொண்ணை தூக்க வரும்பொழுது அந்த பொண்ணு அக்னியில் பிரவேசிச்சுட்டான். இதெல்லாம் புஷ்பக விமானத்தில் பிரகஸ்தனோட போயின்னு இருக்கான் ராவணன். மேலேந்து இத்தனைக்கும் பார்த்தான். இந்த பொண்ணு இந்த அக்னியில் தான் பிரவேசிச்சிருக்கான்னு கீழே இறங்கி ஒரு குடம் ஜலம் இருந்தது. இந்த கலச தீர்த்தத்தை அக்னியில் விட்டு அக்னியை அணைச்சுட்டு பொண்ணை தேடுறான். பொண்ணை காணும் 5 ரத்தனம் இருந்தது. இந்த 5 ரத்தனங்களையும் ஒரு பெட்டியில் வச்சு அவன் எடுத்துன்னு போயிட்டான். நேராக மண்டோதரிகிட்ட போய், நான் உனக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் வச்சுருக்கேன்னு இந்த பெட்டியை கொடுத்தான். என்னன்னு அவள் கேட்டால் ரத்னம்னா. அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் கன்யா ரத்னமாக இருக்கு. பச்சை குழந்தை பொன் குழந்தை படுத்துன்னு இருக்கு. ராவணனே பிரமிச்சு விட்டான். பிரமிச்சு இது என்னன்னு கேட்கிறாள் மண்டோதரி. அவள்கிட்ட விஷயத்தை முழுக்க சொன்னான். உடனே அவ சொன்னா,
இந்த குழந்தை பிறந்தத்துலேருந்து பல பேரை கொண்டு இருக்கு. இங்கே யாரை கொல்ல வந்திருக்கோ தெரியல இந்த லங்கைக்கு. அதனால் இந்த குழந்தை இங்கே இருக்கக்கூடாது, இதை பொட்டியோடு கொண்டு போய் எங்கேயாவது போட்டுடுங்கோ, இல்லை கொண்டுடுங்கோ, போட்டுடுங்கோன்னா 2 சேவகர்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சான் ராவணன். அவா 2 பேரும் சமுத்திரத்தை தாண்டி கண்காணாத இடத்துக்கு வரணும்னா அவள் பாட்டுக்கு ஹிமயமலை பக்கம் வந்துட்டான். எங்கேயாவது இந்த பொண்ணை போட்டுடுவோம்னு தோணுது. அப்போ தான் வெளியில் போட்டால் திருப்பி ஆபத்து வந்துடும், பூமியில் புதைச்சிரும். அப்படி குழியை வெட்டி இந்த குழந்தை பெட்டி அப்படியே உள்ளே வச்சு மண்ணை போட்டு மூடிட்டு வந்துவிட்டான். இது என்ன ஆச்சரியம்னா, அந்த பிரதேசம் ஜனக மகாராஜாவோட ராஜதானி, நேபாள தேசம். அங்கே தான் மிதிலா நகரம் இருக்கு, சீதாதேவியினுடைய ஜென்மஸ்தானம். அங்கே ஜனக மகாராஜாவோட ராஜதானி. அவன் ஒரு யாகம் என்றான், அதிராத்திரங்கிற யாகம் விஸ்வாமித்திரர் பண்ணாரு. அதே யாகம் யாகமணினா அந்த யாக பூமியை, யஜ்ஞ பூமியை உழணும், சுத்தம் பண்ணணும். தங்க கலப்பையை வச்சுண்டு ஜனகனே பூமியை உழறான். அந்த கலப்பை பூமியில் கிழிச்சுண்டே போகும். அந்த பூமியை கிழிச்சுண்டு போகிறதுக்கு பாருங்க, அதுக்கு சீதான்னு பேர் சமஸ்கிருதத்தில். அந்த கோடு இருக்கு பாருங்க, பூமியை பிளந்துண்டு போகிற கோட்டுக்கு சீதான்னு பேர். இப்படி உழுதுண்டு போயிட்டே இருக்கும்பொழுது நங்குன்னு சத்தம் கேட்க, சப்தம் கேட்ட உடனே அதை துறந்து பார்க்கிறான். பூமியை மண்ணை பிரித்து மண்ணெல்லாம் அப்படியே அள்ளி விட்டு அந்த பெட்டியை பார்த்தா அதை அப்படியே ஜாக்கிரதையாக மேலே எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்குது பார்ப்போம்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பிறந்த பச்சை குழந்தை இருக்கு. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.